மதர்சன் சுமி கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து அப்படியே லைட்டாக இந்த வீடியோவில் டச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்வேர் வந்து சில கம்பெனிஸுக்கு டார்கெட் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் வித் யூரோ பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர் அனைவருக்கும் வணக்கம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சாமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 52 வர ஹையஸ்ட் ப்ரைஸை டச் பண்ணியிருக்கு. ரொம்ப நாளாக இந்த ஸ்டாக்கு வந்து கொஞ்சம் ஏறுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அந்த 170 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதை தாண்டி போக மாட்டேங்குது. போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் இது 52 வாரத்தில் இது பீக் ப்ரைஸ் தான். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த கம்பெனியுடைய குவார்ட்டர்லி ரெவன்யூ வந்து 35,244 கோடியாக இருக்குது. 17% இயர் ஆன் இயர் growth இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து 1075.66 கோடியாக இருக்குது. 77.5% grow ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் growth இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அன்சர்டனிட்டி இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் இன்புட் காஸ்ட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கூட இந்த கம்பெனி அதை பேலன்ஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி உங்களுக்கே தெரியும், ஒயரிங் ஹார்னஸ் ஏரோஸ்பேஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு 20% மேலே இவங்களுடைய ரெவன்யூ அப் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயரிங் ஹார்னஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 36,508 கோடியாக இருக்குது. மாடியூல்ஸ் அண்ட் பாலிமர் ப்ராடக்ட் வந்து 62,894 கோடி. இது வந்து டோட்டலாக FY26க்கு நான் சொல்கிறேன். பட் இந்த Q1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ எபிட்டா வந்திருக்கு, எபிட்டாவுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய கன்சாலிடேட்டட் டெட் ஸ்டேட்டஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அதாவது ஜூன் 2024லேருந்து நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து கணிசமான அளவு குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஜூன் 2024ல 13,370 கோடியாக இருந்த நெட் டெட் இப்போ 8,000 கோடியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டிவ் நெட் டெட் பார்த்தீங்கன்னா 16,019 கோடியிலிருந்து 9,757 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃபெக்டிவ் நெட் டெட்னா கம்பெனியுடைய ட்ரூ ஃபினான்ஷியல் டெட் பர்டன் அப்படின்னு ஒரு விளக்கம் வருது. எஃபெக்டிவ் நெட் டெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் கேஷ், ஃபைனான்ஸ் லீஸு, ப்ரிஃபர்டு ஸ்டாக் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு என்ன இருக்கோ அதுதான் எஃபெக்டிவ் நெட் டெட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போது இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1,70,70,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 39 அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 30 இருக்குது. 30 விட கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 13க்கு மேலேயும் ROE 11க்கு மேலேயும் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. 15 அப்படின்னு இருந்தால் நம்ம ஹெல்த்தின்னு சொல்லுவோம். அது கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தது ரிசர்வ்ஸ் ஒரு 39,000 கோடிக்கு மேலே இருக்கிறதா ஸ்க்ரீனர் நமக்கு சொல்லுது. 52 வார ஹையஸ்ட் ப்ரைஸ் 170, கிட்டத்தட்ட இப்போ அந்த ப்ரைஸ் தான் டச் பண்ணியிருக்கு. ஏன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் 89. இந்த ரிசல்ட்டுடைய இந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டுடைய இம்பாக்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸில் தெரியுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் இந்த கம்பெனி நல்ல ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனி தான். ஒயரிங் ஹார்னஸ், விஷன் சிஸ்டம், மாடியூல்ஸ் அண்ட் பாலிமர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமொபைல் செக்டாருக்கு டெக்னாலஜி சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயம் தான். அது க்ரோ ஆக தான் போகுது, அதில் டவுட் இல்லை. பட் இந்த வேல்யூவேஷனில் வாங்கணுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு நல்ல செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம மேக்வேர் வந்து சில ஸ்டாக்குக்கு அவங்க டார்கெட் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். மேக்வேர் வந்து ட்ரெண்ட் அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 12 மந்த் டார்கெட் பிரைஸ் 3,600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15% மேலே அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோவா ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3,000 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க கொடுக்குற டார்கெட் பிரைஸ் டீசெண்டான டார்கெட் பிரைஸ் 3,600 அப்படிங்கிறது. ஆனால் டைம் எவ்வளோ, அடுத்த 12 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெண்டில் முக்கியமாக வந்து இந்த ஜுடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லை. நீங்கள் ஜுடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடிக்கடி சும்மா இருக்கும்போது போர் அடிக்குன்னு ஜுடியோ போகிறதுனால நான் அதை வச்சு சொல்கிறேன். ஸோ ஜூனில் ட்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5,755 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 1,119 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 19% மார்ஜின். இந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 518 கோடி, அதுவும் க்ரோத் இருக்குது. 425லேருந்து 518 க்ரோ ஆயிருக்கு. இப்போ ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் 1,59,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. பி ரேஷியோ 87 இருக்குது. அது இன்னும் இறங்கவே இல்லை, அப்படி தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 46 தான். ஸோ அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE, ROE ரெண்டுமே 23, 27 அப்படின்னு இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம். டெட் ஈக்விட்டி ரேஷியோவும் 0.37 தான், கம்மியாக தான் இருக்குது.
2561 கோடி தான் கடன். ரிசர்வ்ஸ் 6900 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 930 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. 52 வாரம் ஹையஸ்ட் பிரைஸ் 3783, லோவஸ்ட் பிரைஸ் 2184. இப்போ 3000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க கொடுத்துருக்க டார்கெட் 3600. அதே மாதிரி மெக்வேல் வந்து பிபி ஃபின்டெக்குக்கும் 1950 ரூபான்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸும் இந்த மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ பிபி ஃபின்டெக் பற்றி ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால அதை நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். பிபி ஃபின்டெக்குடைய கரண்ட் ஷேர் பிரைஸ் 1600 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க கொடுத்துருக்குது 1950 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. 19% மேலே அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு மெக்வேல் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மேரிகோ கம்பெனிக்கு இவங்க ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க 965 ரூபா அப்படின்னு. மேரிகோங்கிறது ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு, முக்கியமாக நம்ம தலையில் தைக்கிற பேராஷூட் தேங்காய் எண்ணெயை தயாரிக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு 12 மந்த் டார்கெட்டாக தான் அந்த 965 ரூபா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ மேரிகோடைய ஷேர் பிரைஸ் 860 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே போகும் அடுத்த 12 மாதத்துக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. பேராஷூட்டுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் கொடுக்குறாங்க. வேல்யூ ஆடட் ஹேர் ஆயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம் பர்சனல் கேர் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அது இந்த கம்பெனிக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால சேல்ஸ் growth இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2027ல வந்து 20% எபிட்டா growth கம்பெனி எதிர்பார்க்கறாங்களாம். அண்ட் ஆல்சோ 150 பில்லியன் ரூபீஸ் அப்படிங்கறத அவங்களுடைய டார்கெட்டா சேல்ஸ் டார்கெட்டா வச்சிருக்காங்களாம். மேரிகோடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டர்ல 3957 கோடி ரெவென்யூ, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 819 கோடி, 21% மார்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 652 கோடி, அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேரிகோடைய மார்க்கெட் கேப் 1,11,000 கோடிக்கு மேலே இருக்குது. பி ரேஷியோ 59 அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 19 தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு எஃப்எம்ஜிசி செக்டார் வந்து இப்படி இருக்குது அண்டு ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ROCE 47க்கு மேலேயும் ROE 42க்கு மேலேயும் இருக்குது. ரெண்டுமே நல்ல விஷயம் தான். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.13 இருக்குது. நல்ல காம்போ. 557 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1700 கோடிக்கு மேலே இருக்குது. ரிசர்வ்ஸ் 4080 கோடி அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. 52 வரை ஹையஸ்ட் பிரைஸ் 890, லோவஸ்ட் பிரைஸ் 690. இப்போ 865 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி யூனோ மிண்டா லிமிடெட். யூனோ மிண்டா கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிவ் சொல்யூஷன் அண்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டிக்ஸ், ஸ்விட்சஸ், லைட்ஸ், அலாய் வீல்ஸ், சீட்ஸு இதெல்லாம் பண்ணுவாங்க. 2 வீலர் 4 வீலர் செக்மெண்ட் எல்லாத்துலேயுமே இவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இந்த கம்பெனி பேசஞ்சர் வெஹிக்கிள் சீட்டிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் அலாய் வீல் அண்ட் லைட்டிங் கெப்பாசிட்டியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் வந்து கம்பெனியுடைய growthக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீன் மொபிலிட்டி ரெவன்யூ வந்து 78% க்ரோ ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. யூனோ மிண்டாவுடைய ஷேர் இப்போ 1275 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து 1300 ரூபாய்க்கு மேலே டார்கெட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக என்னன்னா 1383 ரூபா அப்படின்னு டார்கெட் சொல்லியிருக்காங்க. யூனோ மிண்டாவுடைய ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா 74,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. 60க்கு மேலே பி ரேஷியோ இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 30 தான் இருக்குது. பட் டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 19க்கு மேலேயும் ROE 19க்கு மேலேயும் இருக்குது. நல்ல விஷயம் தான். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.40 இருக்குது. டெட் 2740 கோடி. ரிசர்வ்ஸ் 6700 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 204 கோடிக்கு மேலே இருக்குது. 52 வரை ஹையஸ்ட் பிரைஸ் 1382, லோவஸ்ட் பிரைஸ் 994, கரண்ட் பிரைஸ் 1275 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிப்போம். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே, இந்த 3 ஸ்டாக் நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து மேக்வேல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ப்ரோக்கிங் கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில். அவங்க ஸ்டாக்குக்கு டார்கெட் கொடுத்துருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம மதர்சன் சுமியோடைய ரிசல்ட்ஸ் எப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான் இதில் சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் 3 ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.